நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரம் ராஜா குளத்தூர்ட்டு பேச ஸ்ரீமாத்திரை நமக்கு. இது என்னுடைய 703வது வீடியோ. இந்த வீடியோவில் அப்புறம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசலான் இருக்கேன். முக்கியமாக முருகப்பெருமானுடைய கையில் இருக்கிற ஆயுதத்தில் வஜ்ராயுதம் ஒரு ஆயுதம் இருக்குது. இந்த வஜ்ராயுதம் முருகப்பெருமானுக்கு எப்படி திருமாலுக்கு சக்கராயுதம் அப்படி இருக்கோ, வஜ்ராயுதம் முருகனுக்கு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு, அது எப்பேற்பட்ட ஆயுதம், வாட் இஸ் த ஷேப் ஆஃப் தட்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு படம் இப்போ அனுப்பிச்சிருக்கேன். இது சித்தர்கள் போட்ட படம். இதில் அந்த டாட்டாக இருக்கிறதுனால மனித உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கெல்லாம் முடி வளருமோ அந்த பகுதியை காண்பிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட வஜ்ராயுத ஷேப். அந்த நடுவில் சென்ட்ராக ப்ரௌன் கலரில் காமிச்சிருக்கா இல்லையா, அதெல்லாம் வஜ்ராயுதத்தோட ஷேப். அது இப்போ இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுவே ஆயுதமாக வஜ்ராயுதமாக காமிச்சிருக்கேன். மேலே தலை காமிச்சிருக்கேன், அசுரனோட தலை. அது விட்டுடுங்க, தலை இல்லாமல் பாருங்கள் மிச்ச தலை. அதுதான் வஜ்ராயுதத்தோட ஷேப்பு. இது வஜ்ராயுத இதிலேருந்து பண்ணப்பட்டதுன்றதுடைய அது அந்த எலும்பு மாடல். இது ததீசி மகரிஷி ஒரு பெரிய மகரிஷி. அப்போ தாட்சாயணி கல்யாணத்தில் இதில் தக்ஷ யஜ்ஞத்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி தக்ஷனுக்கு நிறைய அறிவுரை எல்லாம் கூறியிருக்கார். அவர் தக்ஷன் கேள்வி கேட்கப்போ அவன் சமைச்சிட்டு போயிடுறாருங்க. ஈஸ்வரனால் தான் அழிய போகிறேன் அப்படிலாம் சொல்லிடுறாரு அவர். ஸோ பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா, தேவாசுர போர்கள் நடக்கும்போது எப்படி தான் இந்தியனுக்கு அந்த சரியான ஆயுதம் இல்லை. ஸோ அவனுக்கு ஆயுதம் வரும்போது ஒரு வஜ்ராயுதம் பண்ணணுன்னு ரிஷிகள்லாம் சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது ததீசி மகரிஷி நிறைய தபஸ் பண்ணியிருக்கார். தபஸ் பண்ணி இந்த குண்டலை சக்தி எழுப்பி அந்த சுழுமுனை நாடி வழியாக போகும்போது அந்த இதுவே வஜ்ரமாட ஆகிடுது, முதுகெலும்பை. ஸோ ததீசி மகரிஷி உசுரை கொடுத்தாவது அவர்கிட்ட அந்த எலும்பை வாங்கிக்கணும். அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுறா இந்த மகரிஷிகள்லாம். இப்போ தேவேந்திரெல்லாம் போய் கேட்குறான், மாதிரி என்னை காப்பாற்றணும் நீங்கள் அப்படிலாம் சொல்லும்போது, அவ்வளோதானே என்ன உசுரை கொடுத்தாலும் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் உயிரை மாயிச்சுக்கிறார். அப்படியே அவர் உடம்புலேருந்து அந்த முதுகு தண்டப்பட்டு எடுத்து ரிமூவ் பண்ணி அதில் பண்ணிதான் வஜ்ராயுதம். வஜ்ராயுதம்ன்றது ஆயுதம், இந்திரனோட ஆயுதம் அது. அகெயின் ஷோ இட் யூ. இதுதான் ஷேப், ஷேப் ஆஃப் வஜ்ராயுதம். இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் சொல்லும்போது நமக்கு என்ன தோணும், வேலும் மயிலும் துணை, அதுதான் சொல்லுவோம், வேல் தான் சொல்லுவோம். ஆனால் ஆறுமுக பெருமானை பாருங்க நீங்கள். 6 முகங்கள் 12 கைகள் இருக்கும்போது 12 கையில் ஒரு இடத்துல சக்தி ஆயுதம் இருக்கும், ஒரு இடத்துல வஜ்ராயுதம் இருக்கும். ஸோ இது எப்படி வந்தது? இந்த படம் மனித உடலில் முடி வளரும் பகுதிகளை காட்டுகிறது மற்றும் உடலை பாதுகாக்கும் யோக சக்கர உடலமைப்பையும் காட்டுகிறது. ஆழ்ந்து கவனித்தால் வஜ்ராயுத அமைப்பாக இது மாறும். இந்த உடலில் யோக அமைப்பை கொண்டு ரிஷிகள் வஜ்ராயுதத்தை ததீசி முனிவரின் அந்த முதுகுத்தண்டை கொண்டு உருவாக்கினார்கள். முருகன் கையில் வஜ்ர வேலாக இந்திரன் பரிசளித்தான். இன்றும் புத்த மதத்தில் இந்த வஜ்ராயுத பூஜை முக்கியத்துவம் பெறுகிறது. அவள் வஜ்ராயுத பூஜையை பண்ணுறா புத்த மதத்தை சேர்ந்தவா. ஏன்னு பார்த்தா இந்த படத்தை பார்த்தா தெரியும், முருகப்பெருமானுக்கு தவத்தின் மூலம் தன்னுடைய 6 ஆதார சக்கரங்களை திரட்டி 6 அஸ்திரங்களையும் 6 பேரிடம் பெற்றதாக குமாரதந்திரத்தில் அகஸ்தியர் சொல்கிறார். குமாரதந்திரம் ஒரு நூல், அதில் அகஸ்திய ரிஷி இந்த மாதிரி சொல்கிறார். அது என்ன நினைச்சு பார்க்கலாம். 1 பிரம்மன் வழங்கியது, அது பிரம்மாஸ்திரம் முதல் முகம். 2வது மகாவிஷ்ணு வழங்கியது, அது நாகாஸ்திரம் 2வது முகம். 3வது ருத்ரன் வழங்கியது, அது பாசுபத அஸ்திரம் 3வது முகம். 4வது மகேஸ்வரன் வழங்கியது, அக்னியாஸ்திரம். 5வது சதாசிவன் வழங்கியது, சூர்யாஸ்திரம். 6வது இந்திரன் வழங்கியது வஜ்ராயுதம். இது 6வது முகமாக சொல்லப்படுது. 6 முகங்களும் 12 கைகளும் சொல்கிறோம் இல்லையா, இந்த 6 முகங்களே 6வது முகம் வஜ்ராயுதமாக சொல்லப்படுறது. முறையாக நாம் 6 முகங்களை பூஜிக்கும் போது இந்த 6 அஸ்திரங்களின் ஆற்றல் நமக்கு சூட்சும உடலில்
உள்ள 6 ஆதார சக்கரங்களையும் சுத்தி செய்து ஷட்கர்ம வித்தை என்ற 6 வகையான ஆற்றல்களை கொடுக்கிறது. இதுதான் சத்ரு சம்ஹார பூஜையின் சாரம். சத்ரு சம்ஹார பூஜை பண்ணும்போது எங்கள் கோவிலில் வந்து ஆடி கத்திகரையாக பண்ணுறோம். அது ஒரு பெரிய முருகப்பெருமானை பற்றி சொல்லும்போது ஒரு ஒரு நம்ப முடியாத இறை அனுபவம் அது எனக்கு நடந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் ஒரு கம்மியாக இருக்கணும், 8 வருஷம் 9 வருஷம் இருக்கும். அப்போ தான் முதல்ல தலைவர் ஆகிறேன். அப்போ வந்து எலெக்ஷனில் இது பண்ணிட்டு அப்போ எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, மாமாவுக்கு வந்து அம்பாள் தான் உதவிடுவார், மிச்ச சாமியெல்லாம் கவனிக்க மாட்டார், எல்லா சாமியும் பார்க்கணும் அவர். அப்படின்னா நம்ம சாமியே வாக்கில் வந்து ஒரு 2 மாதத்தில் ஆடி கிருத்திகை வருது. ஸோ ஆடி கிருத்திகையை நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ முருகப்பெருமானுடைய இதை விட மாட்டேன். ஆடி கிருத்திகை என்ன ஸ்பெஷலாக பண்ணுவேன் இல்லைங்க அப்படின்னு. அப்போ ஒரு முகம் உள்ள முருகர் தான் அங்கே இருந்தது. ஆனால் மூலஸ்தான முருகர் வந்து 6 முகம் எங்கள் கோவிலில். 6 முகம், 12 கை, மயில் மேலே உட்கார்ந்த மாதிரி இருக்கும், வெள்ளி தேவியான இருக்கும். சாமி கோவில் பேரே திருமால் மருகன் ஆகிய திருமால் மருகன் முருகன். திருமால் மருகன் யார்? முருகன். அப்படிதான் பேர். அப்போ அந்த காலத்தில் ராஜாஸ்வரம் கிடையாது, 35 வருஷத்துக்கு முன்னாடி, 40 இயர்ஸ் பேக். ஸோ அது மாதிரி சொல்லும்போது சொல்லிட்டேன். அது சரி சந்தோஷப்பட்டாலும் தெரிஞ்சு மேட்ரு ஆஃப் இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது ஆடிக்கு தீக்கு. இப்படி பண்ண முடியும்போது பார்த்தா இதில் சுவாமி மேலையில் சம்பதி எல்லாம் பேச்சு இதெல்லாம் பண்ணி பார்த்தா ₹1,00,000 1.5 லட்சம் கிட்டத்தட்ட ஆகும்னா 1,85,000 ஆச்சு அது செலவு பண்ணுறதுக்கே, சிலைக்கே. ஸோ என்னடா இப்போ இவன் முருகா நீ ஏன் காப்பாற்றணும், நீ திருத்தணியில் படிச்சிருக்கேன், மலையேறி வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லும்போது பாலாம்பிகை ஒரு அம்மா, முதலியார் அம்மா, இப்போ இல்லை, ஷீஸ் ரொம்ப ஒரு பாவம். அவள் குழந்தைகள் 2 பெண்கள், ஒத்தி வந்து அமெரிக்காவில் இருந்தால், ஒத்தி வில்லிவாக்கத்தில் எங்கே இருந்தா. அவள் வந்து என்ன சொல்லிருக்கேன், மாமா என் கூட சின்ன அந்த பொண்கள்லாம் ஸ்கர்ட்டு போட்டு நடந்து போது எனக்கு கோவில் நிறையா வந்துருக்கு போல இருக்குது. அந்த காலத்து எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை எனக்கு. ஷவா சொல்கிறேன், மாமா பண்ணுறா கட்டாயம் பண்ணு சொல்லி 2 பொண்களும் சேர்ந்து இந்த பொண்ணு ஒரு அமௌண்ட்டு, அந்த பொண்ணு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா. அது வந்து கிட்டத்தட்ட 40,000 கொடுத்தா நினைக்கிறேன். 20,000 40,000 ப்ளஸ் வந்து ₹1,00,000 இந்த சாரி 40,000 80,000 போட்டு ₹1,00,000 கொண்டு வந்து கொடுத்தா அந்த அம்மா என்கிட்ட. கொடுத்துட்டு பேரப்பையனுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லி அவள் 20,000. ஸோ உட்கார்ந்த இடத்துக்கே சாமி வந்து எனக்கு முடியாது கிடையாது. கொண்டே அந்த ₹1,00,000 வந்து வந்துட்டு எனக்கு 20,000 கலெக்ட் பண்ண இடத்துல பேலன்ஸ் அமௌண்ட்டு ₹1,85,000 அது. சரி பொழுது முடிஞ்சு ஆடி கிருத்திகை, நாளைக்கு காத்தால் ஆடி கிருத்திகை. சாமி வந்த பாடு இல்லை, அவன் நகாசு வேலை பண்ணுறான்றான், இங்கே சுவாமி மலையில் பண்ணிகிட்டே இருக்கான். என்னையா பண்ணுறதுன்னு பண்ண எங்களுக்கு தெரியாது சாமி, நான் முன்னாடி சொன்னோன்னே கஷ்டம் அந்த வேலையெல்லாம் பண்ணுறது, நீங்கள் 6 முகம் மேலாம் சொல்லி மயில் வேலை தனியாக பண்ணியிருக்கோம். சரி இப்போ நான் என்ன செய்யவே தெரியாது, சாயந்தரம் பூஜை இங்கே ஹோமம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஒன்று செய்கிறோம், ஒரு டாக்ஸியில் வச்சு டாக்ஸி சார்ஜ் கொடுத்துருக்கோம். சரி கொடுத்து ஒரு ₹6,000 அது. சரி அங்கே சுவாமி மலையை ஏற்றிட்டு சாயந்தரம் குருக்கள் வந்துட்டார், எல்லாம் உட்காந்துருக்கா, கிட்டத்தட்ட 100 பேர் உட்காந்துட்டுருக்கா ஹாலில். நான் முருகா 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 வேண்டிகிட்டே இருக்கேன். நான் நீ தான்ப்பா காப்பாற்றின என்ன, இந்த மாதிரி டீலில் விட்டுறாத என்ன, அசிங்கமாகிடுமே, தலைவராக வந்து முதல்ல கொடுத்த கமிட்மெண்ட்டு நான் கொடுத்துருக்காதன்ற. அந்த நேரத்தை வந்து எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு அந்த டாக்ஸி கரெக்டாக வந்து பூர்ணாகுதி அதாவது முருகர் வந்தா மாதிரி கணக்கு எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த நாள் காத்தால் அதுக்கு அபிஷேகம்லாம் ஆகணும். அந்த டாக்ஸி வந்து நின்றுது. அப்பா அடி வயிற்றுல பாலை வாத்தப்பா நீன்னு. சரி 2 மாமியை மடிசார் கட்டியிருந்தா வாப்பே ஆரத்தியெல்லாம் எடுத்து உள்ளே கூப்பிட்டு வந்தா சுவாமியை. வெள்ளி தேவியானை தனித்தனியாக, முருகப்பெருமான் 6 முகங்கள் 12 கைகளோட மூலஸ்தானத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணினாங்க. ஸோ அப்போ தான் முத்துசாமி மாமந்தார் ஆர்பிசி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருந்தால் வரவர். இங்கே தான் ஒரு ஆல்ரெடி முருகாதன் அது திருக்கல்யாணத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க, இது வந்து சண்முகார்ச்சனுக்கு யூஸ் பண்ணுங்கன்ட்டேன். ஸோ அன்னில இருக்கிறத 10 வருஷத்துக்கு மேலமா எங்கள் கோவிலில் சண்முகார்ச்சனை நடக்கிறது. ஆடி கிருத்திகை அன்னைக்கு 6 பேர்கள் இருப்பா, 6 பேருக்கு வேஷ்டியெல்லாம் வாங்கி கொடுத்து அவள் வந்து ஒவ்வொரு மலர்களில் அர்ச்சனை பண்ணுவாள். ஸோ அந்த சண்முக அர்ச்சனையில் சத்திய சம்ஹாரம் மந்திரம் சொல்லி தான் பண்ணுறது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் திருப்புகழ் மணின்னு ஒருத்தர் இருக்காருங்க, அது பேர் மாமா பேர் திருப்புகழ் இல்லம் தான் போட்டிருப்பார் வீடு பேரை. அவர் ரொம்ப அழகாக
பெரிய பெரிய போல்டு லெட்டர்ஸில் எழுதி லேமினேட் பண்ணி வச்சுட்டுருப்பார். ஸோ அதை சொல்லி அந்த அர்ச்சனை படிப்பார் மாமா. பண்ணுவார் எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவார். 6 விதமான நைவேத்தியங்கள். வேலுக்கு தனியாக அர்ச்சனை பண்ணுவோம், அது தனி நைவேத்தியம் நடக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, முருகப்பெருமானின் கருணையினால இதெல்லாம் நடந்தது. ஸோ முறையாக நம்ம 6 முகங்களை பூஜிக்கும் போது 6 அஸ்திரங்களின் ஆற்றல் நமக்கு சூட்சும உடலில் உள்ள 6 ஆதார சக்கரங்களையும் சுத்தி செய்து ஷட்கர்ம வித்தை என்ற 6 வகையான ஆற்றல்களை கொடுக்கிறது. இதுதான் சத்ரு சம்ஹார பூஜையின் சாரம். சகல ஜன வசீகரம் சகாரத்தாலே. அடுத்தது தன முதல் அழைத்து வரும் ரா ரகாரத்தாலே. பகைப்பணி திக்கு வைக்கும் அகாரத்தாலே. பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே. சகலமும் மோகிக்கும் பகாரத்தாலே. சகலையும் சபிக்கும் பகாரத்தாலே. அகங்குளிர ஓதிய 6 எழுத்தின் பெருமை 6 அறிவார் மகிதளத்தில் சொன்னேன் கேளே அப்படின்னு சொல்லி குமாரதந்திரத்தை சொல்லியிருக்கார். மேற்கண்ட மந்திரம் குமாரதந்திர நூலில் அகசிய பெருமான் தன் சீடரான புலஸ்தியர் வாயிலாக லங்கை வேந்தன் ராவணனுக்கு உபதேசித்த மந்திரம். நம்முடைய 6 ஆதாரங்களையும் இயக்க வைக்கும் ஷட்கர்ம வித்தை என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானிடம் 6 வரங்களை பெறும் வித்தை மந்திரம் இது. சரவண பவ, இது வசீகரத்துக்கு கொடுக்கிறது. ரகண பவச, ஆகர்ஷணம். ஹண பவரச, உச்சாடனம். நப பவசரஹ, மாரணம். பவச்சரஹண, மோகனம். வசரஹணப, ஸ்தம்பனம். இந்த மாதிரி 6 விதமான ஆக்டிவிட்டீஸுக்கு. இம்முறை கதிர்காம பாத யாத்திரையில் 6 இடங்களிலும் முழுமையாக சத்ரு சம்ஹார ஹோமத்தின் மூலம் இந்த 6 ஆதாரங்களையும் வெளிப்பட போகிறது. வந்து கதிர்காமத்துக்குள்ள போகிறவாள் இது சொல்லிட்டு போகலாம், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குண்டு. எங்கள் கோவிலில் பாருங்க, இதுதான் திருமால்மருகன் ஆலயத்தில் உள்ள 6 முகமும் 12 கையும் வெள்ளி தேவி அருடக்கர் இந்த ஆடிக்கத்தி போது எடுத்த போட்டோ அது. இதுவே வந்து மூலவர் ஷண்முகர், சிவசண்முக சுப்பிரமணியம் பேர். வெள்ளி தேவசேனா சமேத சிவசண்முக சுப்பிரமணியம் பேர். 6 முகம் 12 கை, மயில் மேலே உட்காந்துருக்கார். வெள்ளி தேவியாரை தனியாக நிற்கிறா. இதே மாதிரி பண்ண அந்த விக்கிரகத்தை நான் பண்ணேன்னு சொல்கிறத விட இந்த முருகப்பெருமான் அருளால் இது நடந்தது. இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறேன்னு அவங்களுக்கு, நம்ம நினைக்கிறோம் என்னவோ இது நடக்குமா நடக்காது. பகவான் மனசு நடந்துச்சுட்டா எப்படியா கொண்டு வந்து சேர்த்து அந்த இடத்துல வந்தது. இந்த அந்த அந்த ஆறுமுக பெருமான் வந்து எங்கள் கோவிலுக்கு வந்து சேர்ந்த நிகழ்ச்சியை நான் மறக்கவே முடியாது. எனக்கு பயம்தான். ஒருத்தர் வந்து திருப்புகழ் மாமாவும் வந்து கேட்டார், நீங்கள் நீங்கள் எப்படி நீங்கள் இதுவாக ஜெயிச்சுட்டேன்னு கை கொடுத்தார். வந்து நான் அங்கே ஜெயித்தேன், பகவான் ஜெயித்தான், நம்ம நான் கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இல்லை கரெக்டாக சுவாமியை வந்து சேர்ந்தது அந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இதன் முக்கியமானது வந்து ஆடிகிருத்தியும் போது அந்த சண்முகாச்சரம் நடக்கும். அப்போ தான் மெயின் அபிஷேகம் இருக்குது. மிச்ச நாளில் கிடையாது. மிச்ச நாளில் வந்து இதெல்லாம் இந்த கந்த சஷ்டி பெருவிழாலாம் வந்து இந்த ஏகமுகத்தோடு இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் நடக்குவாங்க. இது மட்டும் ஆறுமுக சுவாமிக்கு வந்து ஆடிக்கிருத்திகை போது சாயந்தர வேளையில் சண்முகார்ச்சனை, காலையில் அபிஷேக ஆராதெல்லாம் ஆகிடும். மூலவர்கள்லாம் சாயந்தரம் உற்சவக்கு நடக்கும். 6 விதமான நைவேத்தியங்கள், 6 விதமான புஷ்பங்கள், 6 விதமான பழங்கள் எல்லாம் நைவேத்தியமாக நடக்கும். சரி, முருகப்பெருமானின் அருளால் இந்த செயல் என்னால் செய்ய முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வஜ்ராயுதத்தை பார்த்துருக்கேன். வஜ்ராயுதம்னா எப்படி இருக்கும், முருகருக்கு எப்படி வந்தால் இந்திரன் மூலமாக வந்தது, அதையும் சொல்லி
இந்த பதிவை நிறைய செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.